தேவனுடைய கருவம் இருந்தனா, தேவ பிரசன்னம் இருந்தனா, தேவ அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குமானா, அதோ எந்த சத்துருகளும் உனக்கு விரோதமாக எழும்பி வராது, எந்த பகைவனும் உனக்கு விரோதமாக எழும்பி வராது. ஏனென்றால் பகஞ்சன் உள்ள வராதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் வீட்டு மேலே உங்கள் சபை மேலே காணப்படும். தேவ பிள்ளைய இதோ இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை தெரியுமா? உன்னுக்குள்ள இருக்கிற இப்போ நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை போல ஒரு கடுமையான துன்பத்தின் காலத்தில் இருக்கலாம். இல்லை, எருசலேம் அழைக்கப்பட்டு மக்கள் சிறைவாசத்தில் வாடிய நேரத்தில் தான் இதோ ஏசியா தீர்க்கதரிசி ஒரு காட்சியை திறந்த வாசல்னு ஒரு காட்சியை பார்க்கிறார். இந்த சிறைவாசம் அனுபவித்த மக்களுக்கு மிகவும் ஒரு வலிமையான ஒரு நம்பிக்கையான படமாக இருந்தது. இதோ இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஜனங்களுக்கு, இதோ உங்களுக்கு கர்த்தர் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாய் இதோ உயிர் கொடுக்கிற வார்த்தையாய் கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, நீ துன்பத்தில் வாழறியா? இல்லை நீ எல்லாமே இழந்தது என்று வாழறியா? இல்லை இத்தனை வருஷமாய் நான் என் வாசல்கள் எப்போது பூட்டப்பட்டு இருக்கிறது, எனக்காக அந்த எதிர்கால வாழ்க்கை இல்லையா? எனக்கான ஒரு மகிமை இல்லையா? எனக்கான ஒரு மீட்சி இல்லையா? எப்போது என் வாழ்க்கை திறக்கப்படும், எப்பொழுது நான் அதில் சுதந்திரமாய் நான் வாழுவேன் என்று தெய்வ பிள்ளையே, இதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழனா வாழ்க்கையில் சத்துரு அனுபவிக்காதீங்க. பயம் வைக்காதீங்க. ஏன்னா பயம் இல்லாத போது தான் வாசல்கள் திறந்திருக்கும். பகைவர்கள் வரும்போது தான் வாசல்கள் மூடப்பட்டிருக்கு. ஆனால் தேவன் சொல்ல இருக்கிறார், உன் வாசல்கள் இரவும் பகலும் எப்பொழுது திறந்திருக்கும் என்று. அலைய ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் திறந்த வாசல், தேவன் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். மனிதன் மூட முடியாது, சாத்தான் தடுக்க முடியாது, சூழ்நிலை மாற்ற முடியாது. கர்த்தர் உங்களுடைய கதவுகளை எப்போது திறந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா, அவர் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் நீர் சொல்லியிருக்க திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்குற பிள்ளைகளுக்கு விரோதமாக மனுஷர்கள் எழும்பி வந்தாலும் அது வாய்க்காதபடியே நடக்கட்டும் ஆண்டவரே. சாத்தானை வந்தாலும், சாத்தான் சதி திட்டங்கள் போட்டாலும், யோபுடைய குடும்பத்துக்கு வேலியாக இருந்த உங்களுடைய கரம் இந்த பிள்ளைகளுக்கு கேட்குற இந்த செய்தியை கேட்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கரம் வேலியாக அமையட்டும் ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாறி வந்தாலும் இயேசுப்பா, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் பிள்ளைகளோடு இருந்து பயனடுது. இவனத்தை இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.